சிவகங்கையில் 40 ரூபாய் செலவில் 280 கிலோமீட்டர் பயணிக்கும் வகையிலான மின்சார ஜீப்பை உருவாக்கி அசத்தியுள்ளார் ஒரு இளைஞர். சுற்றுச்சூழலுக்கு உகந்த சூப்பர் ஜீப் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. அன்றாடம் அதிகரித்து வரும் பெட்ரோல் டீசல் விலையால் கார் வாங்குவது கனவாகவே மாறிவிடுமோ என மக்கள் ஏக பெருமூச்சு விடும் நிலையில் பேட்டரியால் இயங்கும் ஜீப்பை வடிவமைத்து அசத்தியுள்ளார் கீழடியைச் சேர்ந்த கௌதம். இராணுவத்தில் சேர வேண்டும் என்ற கனவுடன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிப்பை முடித்த கௌதமிற்கு முறையான வேலை கிடைக்கவில்லை. ஒரு கட்டத்தில் கட்டுமான பணிக்கு கம்பி கட்டும் வேலைக்கு சென்ற கௌதமை கண்டு குடும்பத்தினர் வேதனைப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தனது பொறியியல் அனுபவ அறிவை பயன்படுத்தி விவசாய தேவைக்கு பயன்படும் வகையில் ஒரு வாகனத்தை வடிவமைக்க முடிவெடுத்தார் கௌதம். சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத அதே நேரத்தில் பெட்ரோல் டீசலுக்கு மாற்றாக பேட்டரியில் இயங்கக்கூடிய வகையில் அந்த வாகனம் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தார் கௌதம். இதற்காக ஜீப் ஒன்றை உருவாக்கத் தொடங்கினார். படிச்சிருக்காங்கன்னா ஒரு கார் ஏதாவது ரெடி பண்ணுவோம், எலக்ட்ரிக்கில் ரெடி பண்ணுவோம். அதுவும் டிஃப்ரெண்ட்டாக மற்ற காருக்கும் இதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ எல்லா எலக்ட்ரிக் கார்லையும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஃப்ரண்ட் வீல் மூவிங்கில் இருக்கும், அது பேக் வீல் மூவிங்கில் இருக்கும். சரி நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டுமே மூவ் ஆகிற மாதிரி பண்ணுவோம், அதே விட சேர்த்து 4 வீல் டிரைவ் வர மாதிரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. கூலி வேலை செய்து சம்பாதித்த பணத்தையும் பெற்றோரிடம் கடனாக பெற்று தந்த பணத்தையும் கொண்டு சுமார் 2,80,000 ரூபாயில் ஜீப்பை உருவாக்கி முடித்தார். இந்த ஜீப்பில் லித்தியம் பேட்டரி வாங்கி பயன்படுத்தினால் சுமார் 40 ரூபாய் செலவில் 280 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கலாம் என்று சொல்லும் கௌதம், பேட்டரி வாங்க வசதி இல்லாத நிலையில் வாடகைக்கு பேட்டரி வாங்கி பயன்படுத்தி உள்ளார். வண்டிக்கு கிட்டத்தட்ட இப்போ 2,80,000 செலவு பண்ணியிருக்கு சார். 2,80,000 பூரா பழைய பொருள். காஸ்ட் கூடுறது காரணம் இந்த டயர் லுக்கு தாண்டி தான். டயருக்கு டயரோட ரேட் மட்டும் தான் இப்போ காஸ்ட் கூடி இருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா அது காஸ்ட் கம்மி தான். நம்ம பேட்டரி நம்ம போகிற என்ன ஏச்சு போகிறோமோ அதுக்கேற்றப்பல நல்ல மைலேஜ் தரும். விவசாயத்திற்கு தேவையான பொருட்களை டிராக்டரில் கொண்டு செல்லுவதை காட்டிலும் இந்த ஜீப்பில் கொண்டு செல்லும் போது குறைந்த செலவே ஆவதாக கூறுகிறார் கௌதம். அரசு உதவினால் 400 கிலோமீட்டர் தூரம் செல்லும் பேட்டரி பைக்குகளையும் தன்னால் உருவாக்க முடியும் என நம்பிக்கை தெரிவிக்கிறார் இந்த கீழடி விஞ்ஞானி. நியூஸ் 8 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் சிதம்பரம்.